ஜென்சி கிட்ஸை நோக்கி மட்டுமே அவருடைய ஸ்பீச். ஜென்சி கிட்ஸ்ங்கிற வார்த்தையே எனக்கு எரிச்சலா இருக்கு. விஜய் அதே சொல்ல அவ்வளவு நாகரிகமாலாம் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நான் பசங்க இப்படி பண்றதுனால நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வருது. ஒத்துக்கிறவன் தாங்க தலைவன். அதனால என்னங்க உங்க இமேஜ் போகுது? அப்படி என்னங்க இமேஜ் வேண்டி கிடக்கு உங்களுக்கு? இந்த அறிவு கூட இல்லைன்னா உங்களுக்கு என்னதுக்கு அந்த நடிகன், எந்ததுக்கு அந்த கட்சி, என்ன நடந்தா உங்களுக்கு என்ன வந்துச்சு? முதல்ல இளைஞர்களே வாருங்கள்னு சொன்னதெல்லாம் ஒரு பக்கம், நீங்க இப்படின்னா வர்றதா தான் வரவே வேணாம்டான்னு தோணுது. நம்மளை ஆள போற ஒருத்தர் இப்படி பொறுப்பற்ற தரமா இருக்கிறாரு, என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறாருன்னு நினைக்கிற போதுதான் தமிழ்நாட்டை நினைச்சா பயமா இருக்கு. ஏன்னா அந்த விஜயை நம்பிதான் லட்சக்கணக்கான பேர் போறான். இவெல்லாம் திரும்பி ஒரு ஸ்டேஜ் வரணும்னு நான் சொல்ல, ஆட்சிக்கு கூட வரட்டுங்க. இந்த குறைஞ்சபட்ச தகுதி, உணர்வு, உணர்ச்சி இல்லைன்னா அவன் தலைவனா? லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு SP லக்ஷ்மணன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நம்ம பேச உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் புதுச்சேரியில பேசி முடிச்சிட்டாரு. நம்ம ஸ்பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல இந்த முறையும் கார் மேலே ஏறி, வேன் மேலே ஏறி, பவுன்சர்கள் அவங்கள தள்ளி விட்டு வேன்ல இருந்து, இந்த மாதிரி பல சம்பவங்கள், ஆக்சிடென்ட்டு, ஒரு செகண்ட்ல உயிர் போகிற மாதிரி கொடூரமான ஆக்சிடென்ட்லாம் இன்றைக்கும் நடந்துச்சு. ஏன் அரசியல் வயப்படுத்த மறுக்கிறது தாவிகா தொண்டர்களை, ரசிகர்களை? இல்லை, விஜய்னு நம்ம இன்னும் ஷார்ப்பாக கூட சொல்லலாம். விஜய்க்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. அடுத்தது பெற்றோர்களுக்கு இருக்கு. பெற்றோர்களுக்குன்னா வயசுக்கு வந்த ஒரு பையனை கட்டுப்படுத்துறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியாதது இல்லை. குறைஞ்சபட்சம் அவன் வீட்டுக்கு வந்த பிறகு அது என்னடா இப்படி போய் பண்ணியிருக்கீங்க, இல்லை அவன் அப்படி விழுந்தான் பார்த்தியா, நீயும் போய் விழுந்துடாதுன்னு அதை கட்டுப்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க. பட் யார் மீது அபிமானம் வைத்து இப்படி முட்டாள்தனமா வர்றாங்களோ அந்த தலைவர் என்று சொல்லிக் கொள்பவராவது விஜயாவது கண்டிக்கணும்ல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வராதிங்கன்னு நான் சொன்னோம். அதோட அதுக்கு பேர் கண்டிப்பு இல்லையே. ஒரு 10 பேர் 20 பேரை கட்சியை விட்டு நீக்குங்க, வண்டியை நிறுத்துங்க, நீங்க போனாதான் வண்டி நவரும் சொல்லி ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்லைங்க. கட்டுப்பாடற்ற சுய அறிவற்ற அந்த இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு எல்லாம் பெரிய வார்த்தை அவங்களுக்கு. அந்த பசங்களுக்கு நான் குறைச்சு சொல்லலை. ஏன்னா ஒரு சினிமாங்கிற அந்த மாயைக்குள்ள போய் உளறான். ஹீரோ விஜய்ங்கிறத தாண்டி அவனுக்கு வேற யாரையுமே தெரியல. ஒரு அரசியல் தலைவன் இப்படி இருக்கலாமா தெரியல அவனுக்கு. ஒரு தலைவனை இன்னொரு தொண்டன் இப்படிதான் போய் பாக்குறானா மற்ற கட்சியில தெரியல. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்படி ஒண்ணு இருக்குங்கிற பிறங்கே அவனுக்கு கிடையாது. அப்ப இந்த பொறுப்பை எடுத்துக்க வேண்டியது யாரு? விஜய் தானா? இன்னைக்கு விழுந்து சொல்ல, அன்னைக்கு தஞ்சாவூர் போற போதும் ஒருத்தர் விழுந்து 19 நாள் ஐசியூல இருந்த போது கூட போய் பார்க்கவே இல்லையே அவரு. விசாரிக்கல. ஒரு அப்படி சொன்னா அதுக்காகவே நாங்கள் சாக தயாரா கூட ஒரு கூட்டம் கிளம்பி வருவானுங்க. ஆனா என்ன பண்ணியாவது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம்னு கூட விஜய் காட்ட மாட்டேன்னு தான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பத்திரிகையாளரோட ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா நமக்கு இருக்கிற குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. நம்மளை ஆள போற ஒருத்தர் இப்படி பொறுப்பற்ற தரமா இருக்கிறாரு, என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறாருன்னு நினைக்கிற போதுதான் தமிழ்நாட்டை நினைச்சா பயமா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் தான் எதிர்காலம், அடுத்த தலைமுறை. ரொம்ப வயிற்றுச்சலோட தான் நான் இதை சொல்றேன், ஆற்றாமையில நான் இதை சொல்றேன். வேற யாரு சொல்லிதான் நீங்க கட்டுப்படுவீங்க? அந்த பையன் இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடந்து செத்துட்டானா அந்த குடும்பத்தை யாருங்க பாப்பா? நிச்சயமா ஏதோ ஒரு நல்ல ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்ல வளர்ந்த குடும்பமா அது இருக்காது. அப்படி இருந்தா அவன் அதை பார்த்துக்கிட்டு இருப்பானே தவிர இங்க வந்து இப்படி 2 வீலர்ல சுத்தி தெரிய மாட்டான். மிக மிக சாதாரண அல்லது ரொம்ப அதிகபட்சம் ஒரு நடுத்தர குடும்பமா தான் அந்த பையன் இருப்பான். அது உனக்கு ஏதாவது ஒரு நடந்த அந்த குடும்பத்தை யார் பார்ப்பா? இந்த அறிவு கூட இல்லைன்னா உங்களுக்கு என்னதுக்கு அந்த நடிகன், எந்ததுக்கு அந்த கட்சி, என்ன நடந்தா உங்களுக்கு என்ன வந்துச்சு? முதல்ல இளைஞர்களே வாருங்கள்னு சொன்னதெல்லாம் ஒரு பக்கம், நீங்க இப்படின்னா வர்றதா தான் வரவே வேணாம்டான்னு தோணுது நமக்கு. நீங்க பாட்டுக்கு என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருங்கன்னு. சரி, அவனுக்கு அறிவு இல்லைன்னா இவங்களாவது சொல்லிக் கொடுப்பான்னு பார்த்தா விஜய்க்கு ஒரு துளி கூட பொறுப்பு இல்லை. அதை பத்தி ஒரு சதவீதம் கூட கவலைப்பட மாட்டார். அதனால சொன்ன தமிழ்நாட்டு நினைச்சா பயமா இருக்கு. ஏன்னா அந்த விஜயை நம்பிதான் லட்சக்கணக்கான பேர் போறான். இவெல்லாம் திரும்பி ஒரு ஸ்டேஜ் வரணும்னு நான் சொல்ல, ஆட்சிக்கு கூட வரட்டுங்க. இந்த குறைஞ்சபட்ச தகுதி, உணர்வு, உணர்ச்சி இல்லைன்னா அவன் தலைவனா? அப்படி ஒரு தலைவன் இந்த நாட்டுக்கு தேவையா? கடந்த கடைசியான அந்த பிரச்சார இதுல திருச்சி கிழக்குல
ஒரே ஒரு கணவன் மனைவி ஒரு பைக்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க கீழ விழுந்தாங்க. அதுக்கு மட்டும் இறங்கி ஓடி வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணி இது பண்ணிட்டு போனாரு. அங்கேயே பல சம்பவங்கள் இன்னும் நடந்துச்சு. அது இன்றைக்கும் இல்ல நான் நடந்திருக்கு. ஒன்னொன்னையா சுட்டி காட்டணும்ல. ஒரு ஆ. பொது இல்ல பார்வை ஒரு இடத்துல பார்க்கறோம் ரியாக்ட் நம்ம. பண்றாரு. பல இடங்கள்ல இல்ல ரியாக்ஷன் இல்ல. அவரால எத்தனை பேரால ரியாக்ட் பண்ண முடியும்? நான் இறங்கி இறங்கி காப்பாத்துங்க, அவனை தடுத்து நிறுத்தி வண்டி அப்படி நான் சொல்லல. பொதுவா ஒரு அறிக்கை. ஒரு இந்த ஸ்ட்ரிக்ட்லி பசங்க இப்படி பண்றதுனால நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வருது. ம். ஒத்துக்கிறவன் தாங்க தலைவன். ம். அதனால என்னங்க உங்க இமேஜ் போகுது? அப்படி என்னங்க இமேஜ் வேண்டி கிடக்கு உங்களுக்கு? நம்ம கட்சியினுடைய பேர் பொது வழியில் கெட்ட பேரா ஆகுது. இந்த கட்சி வளரணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களான்னு ஒரு தலைவன் கேட்க கூடாதா? செயற்குழு பொதுக்குழுல எவ்வளவோ பேச்சு கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர்லாம் பேசினவங்க ஒரு விஷயத்தை தடுக்கணும்னா ஆக்ரோஷமாவும் ஆமா. கட்டுப்பாடும் கண்டிப்போட எவ்வளவோ விஷயங்கள் அவங்க பேசினவங்க. ம். நீங்க அவங்களோட பெரிய ஆளா? எதையுமே கண்டுக்க மாட்டேன், ஆனா எது நடந்தாலும் திமுக தான், எது நடந்தாலும் அண்ணா திமுக தான், எது நடந்தாலும் இப்படி போனா உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குன்னு ஒரு நாள் கூட யோசிக்க மாட்டீங்களா? நிஜமா சொல்றேன், இது எந்த வகையிலுமே ஏற்க முடியாததா இருக்கு. மற்றபடி விஜய் வளர்ந்தா என்ன, வளராட்டினா, ஆட்சிக்கு வந்தானா வராட்டி நமக்கு என்ன இருக்கு? ஆட்சிக்கு ஒரு வந்துட்டா அவன் அந்த தலைவன் எப்படி இருக்கணும் தான் நம்ம சில கருத்துக்களை சொல்றோமே தவிர, அவருடைய தனி மனித விஷயங்கள்ல ஒன்னொன்னா போய் விமர்சிக்கணும் நம்ம நோக்கம் இல்லை. ஓகே. ஜென்சி கிட்ஸை நோக்கி மட்டுமே அவருடைய ஸ்பீச் ஜென்சி கிட்ஸ்ங்கிற வார்த்தையே எனக்கு எரிச்சலா இல்ல இருக்கு. விஜய் அதே அவர்கள் சொல்ற அவ்வளவு சொன்னது. நாகரிகமாலாம் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நான் ஒரு தகுதியற்ற பசங்களுக்கு எந்த வார்த்தை ஒரு பொது பெயர் சூட்டுவதையே நான் விரும்பல. குறைஞ்சபட்சம் உன் உயிரை பத்தி உனக்கு இல்லை, உனக்கு ஒரு கவலை இல்லைன்னா, உன் குடும்பத்தை பத்தி துளி கூட கவலை இல்லைன்னா உனக்கு என்னதுக்கு அந்த பேரு? நீ என்ன பேரோட நக்கலோ நையாண்டியோ அரசியல் பூர்வமா அறிவியல் பூர்வமா ஒரு பேரை கூட வைங்க. அந்த பேர் எதுக்குமே பொருத்தப்பட்ட நபர்கள்னு சொல்றேன். ஆனா இல்ல தற்கூரின்னு சொன்ன போது அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு ஆமா சொன்னவன் நான். சொன்னீங்க. ஆனா ஒருவேளை அந்த வார்த்தையை குறைவான ஒரு வார்த்தையோன்னு எனக்கு தோன்ற அளவுக்கு தான் அந்த பசங்க நடந்துக்கிறாங்க. தலைவனும் அப்படிதான் இருக்கிறார், பசங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. இல்ல விஜய் அவர்களுடைய அரசியலே அவங்கள தாண்டியே வரலையே. அவங்கள நோக்கின அரசியலா தானே இருக்கு. அது டெய்லி போதுமா? ரெடி ஆகுங்க, அது கெத்தா போங்க, போதுமா? ஓட்டு அது போடுங்க. போதுமா? அதான் ஏன் நீ அவரோட போய் அந்த ஸ்டேஜ் உங்க தாண்டி அப்பா அம்மா வர கிட்ட மாட்டாங்க. போய் சொல்லுங்க, அவங்க காதுல போய் விசில் அடிங்கலாம் ஒரு டைம் சொன்னாரு. ஆமா. அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்ற விஷயத்த நீங்க பொது வழியில பண்ணி வச்சிருக்கீங்க. பொம்பளை பிள்ளைங்களாம் தெரிச்சு பின்னாடி ஓடுறாங்க. இப்போ வர்ற கூட்டத்துல வெளியில தெரியறது என்ன நடந்தாலும் பாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, கவனிச்சு ஓட்டு போறோன்னு இருக்கிற இளம் பெண்கள் நிச்சயமா விஜய் விட்டு விலகினாங்கிறதையும் மறுக்க முடியாது. விலகிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ம். விஜய்க்கு இந்த ரிசல்ட் வந்தா அது புரியும். ம். வெற்றி தோல்வி எல்லாம் அப்புறங்க. இந்த சமுதாயத்தை கெடுக்காம இருக்கணுங்க ஒரு தலைவன். அல்லது கெட்டு போயிருக்கிற சமுதாயத்தை முயற்சிக்கணும், திருத்துறதுக்கு ஒரு சிறு முயற்சியாவது எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது, ரெண்டாவது ஸ்டெப் அது. எதுவுமே செய்ய மாட்டேன், நான் செய்யறதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா என்ன ஆணவம், என்ன எதை நீங்க இந்த சொசைட்டிக்கு கத்து தரீங்க? ஓகே. நம்ம இன்னைக்கு புதுச்சேரி விஷயத்த பேச தான் வந்தோம். பட் நீங்க இவ்வளோ ஆதங்கப்பட்டு பேசியிருக்கிறதுனால வேட்பாளர் லிஸ்ட்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 பேருக்கு மேல குற்றப்பின்னணி எடுத்து பார்த்தா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம திராவிட கட்சிகள்ல பார்த்தவங்களுக்கெல்லாம் பல மடங்கு டஃப் கொடுக்குற தாவேக்கா மாதிரி பட்டியல சொல்றீங்க. தாவேக்காவில் சொல்றேன். இதுல என்ன ஒரு நீங்க இவ்வளோ ஆதங்கப்பட்டதுனால என்னுடைய கேள்வி அதுதான். தெரியாம இருந்திருந்தா பரவாயில்ல. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மரிய வில்சன் போன்ற நபர்களுடைய வரலாறுலாம் வந்து 2 மாசமா ஓடிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்லயும் செய்திகள்லயும். அப்படி தெரிஞ்சிருந்தும் நீங்க வந்து அவங்கள மாற்றல, அவங்களுக்கே உரிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் விஜய் ஒண்ணு அவர்கள்? அவரும் கிறிஸ்துவர்னு ஒரு பார்வை பார்த்திருக்கலாம், அல்ல நம்மளுடைய இல்ல அந்த நட்பு மாதிரி வட்டத்துல லிஸ்ட் இருக்கிற பெருசு. நம்மளுடைய நட்பு வட்டத்துல இருக்கிறாரு ஒண்ணு பார்த்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கட்சிக்கு அப்படி ஆளும் வேணும்னு நினைச்சிருக்கலாம். நான் கேட்கறது இதுதான் நீங்க சொல்ல வந்த மாற்று அரசியலா? ம். தூய சக்தின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? அரசியல் எல்லாரும் தான் இருப்பாங்க. ஏதோ தாவேக்கால மட்டும்தான் குற்ற பின்னணி உள்ளவங்க இருக்கிறாங்க. எல்லா கட்சியும் எடுத்து பார்த்தா எல்லாருமே இந்த பேப்பர் விளம்பரம் ஆமா வரப்போது ஆமா. பாருங்க. ம். தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு விதிமுறை, உங்கள் மீது உள்ள குற்ற வழக்குகளை 2 முறை விளம்பரமா கொடுக்கணும். ம், ம். வேட்புமனுல குறிப்பிடுறது மட்டும் இல்ல, விளம்பரமாவும் அது வரணும். ஓகே. பாத்தீங்கன்னா எல்லா கட்சி இதுவும் வரதான் போகுது. ம், ம். அப்போ அது அவங்க இருக்கிறாங்க, இவங்க வச்சுக்கலான்றது அரசியல். யாருமே சரியில்லைன்னு நீங்க வந்தீங்க, நீங்களாவது அதை கடைபிடிக்க முடிஞ்சுதா? இல்ல. ஆனா இன்னொரு ஆங்கிள் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, வளர்கிற கட்சிக்கு அரசியல் அனுபவம் உள்ளவங்க தேவைதான். ம், ம். அது வந்த பிறகு அவன் இங்க வந்த பிறகு திருந்துறானா, இல்ல தலைவருடைய கட்டுப்பாட்டுனால கண்டிப்புனால அவன் திருந்துறானா, ம். இல்ல அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அவன் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பை அந்த தலைவர் ஏற்படுத்தி தர்றாரா? இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா விஜய் இன்னும் அவர் செய்ய வேண்டியது செய்யாத போது அடுத்த ஆளுங்க திருத்துவாரு. இல்ல சார், பாலியல் குற்றவாளி, ஏவன் இல்ல நம்ம குற்றவாளி. தனிப்பட்ட நபர்களை நான் யாரையும் பத்தி நான் பேசினா இல்ல நம்ம ஜாமீன்ல இப்ப இல்ல வெளியில இருக்கட்டும் வந்தவங்க. இருக்கட்டும். அது மாதிரி பல ஆ, விஷயங்கள் ஒரு 10 பேர்னு எடுத்துப்போமே, எல்லாரும் ஒரு கிரேவ் அஃபென்ஸ்னு சொல்லப்படுற ம், ம். அளவுக்கு இருக்காங்க. கடுமையான ம், குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவங்க தான். விஜய் அதை தவிர்த்திருக்கணும். ம், அதை தவிர்க்காமல் அவர்களையும் நிறுத்தியதன் மூலமாக ம், தான் ஒரு தூய சக்தி என்று சொல்கிற தகுதியை விஜய் இழந்து விட்டார்னு சொல்லலாம். ம். ஏன்னா இப்ப திமுக இல்லையா,
அதிமுக இல்லையா எடப்பாடியோ ஸ்டாலினோ நாங்கள் தூய சக்தியெல்லாம் சொல்லிக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதில் என்ன ஓட்டை இருக்கு, என்ன நல்லது இருக்கு, என்ன நம்ம சாதிச்சிருக்கோம், என்ன சாதிக்க போறோம்னு கலவையா அவங்க கிட்ட சில விஷயங்கள் கையில இருக்கு. நீங்க தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, நீங்க தூய சக்தின்னு சொல்ற லட்சணம் இதானு கேட்கிற அளவுக்கு தான் இந்த பின்னணிகள் ஒன்னொன்னா வெளியில வந்துகிட்டு இருக்கு. புதுச்சேரியில ஒரு பேசியிருக்காரு, கூட்டணியை விமர்சிச்சிருக்காரு. காங்கிரஸுக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் இடையிலான அந்த கூட்டணிகளுக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு பேசும்போது கடந்த முறை ரங்கசாமி அவர்களை பாராட்டி பேசியிருந்தாரு. இந்த முறை வந்து பாஜகவோடு வேண்டா வெறுப்பா இருக்காங்க, சோர்ந்து போய் கிடக்குறாங்க, இந்த கூட்டணிக்குள்ளேயே பல புகைச்சல்கள் இருக்கு, இவங்களுக்கு ஓட்டு போறதே வேஸ்ட். இல்ல அது ஒரு அரசியல் தான். ஏன்னா அந்த அரசியல்ங்கிறது எதிரணியினுடைய பலவீனங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுதான் அரசியல்ல ஒரு பாடம். அதை விஜய் சரியா தான் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அங்கே சொன்ன மாதிரி அதே இதை தமிழ்நாட்டிலையும் பொருத்த முடியாது. இங்கே வேற சூழல். அங்கே நிஜமாகவே அரசியல் சர்க்கஸ் நடந்துச்சு, கலாட்டாக்கள் நடந்துச்சு, நட்பு போட்டினாங்க. திமுக போட்டி போற இடத்துல 4 இடத்துல இன்னும் காங்கிரஸ் போட்டி போடுறாங்க. அவ்வளவு அக்கிரமெல்லாம் இன்னும் தமிழ்நாட்டுல நடக்கல. ஸோ பாண்டிச்சேரி அரசியலுக்கு விஜய் சொன்னது நிஜம். ஆனா அதுல சில பேரோட தானே நீங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தீங்க. போலாமா, நடந்துச்சா நடக்கலையா, அது விஜய் சொல்லணும்ல வெளிப்படையா, அது சரி வரல, சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி தானே இன்னைக்கு இந்த விமர்சனம் வருது. சோ விஜயும் அரசியல கொஞ்சம் என்னன்னா நம்ம பேரையும் யூஸ் பண்ணி அரசியல் பண்ணாங்க அப்படிங்கறாரு. அப்போ ரைட், அப்ப புசி ஆனந்த் சில பேரோட பேச்சு நடத்துனது நிஜமா இல்லையா? நடத்தி இருந்தால் புசி ஆனந்த் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்படி நடத்தாமையா அந்த என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து, அந்த பிஜேபியிடம் இருந்து, அந்த அதிமுக திமுக இருந்து வந்தவங்களை இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு சீட்டு கொடுத்துருக்கீங்க. அரசியல் தான், பக்கா அரசியல். அதுக்கு மேல அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பலர் பாஜக கேண்டிடேட்ஸ் தாங்க. ஆமா, கொள்கை எதிரின்னு சொன்னது இப்படிதான், சிறுபான்மையினருக்கு எதிரானவர்களை ஆதரிக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனா பலர் பாஜக அப்படி அவங்களுக்கு சீட்டு கொடுத்து நாளைக்கு ஜெயிச்சோன்னா திருப்பி பிஜேபி தான் போய் சேர போறாங்க. யாரோ ஒருத்தர் அந்த அரசியலே அவர் கத்துக்கிட்டோம். ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னாரு, சிபிஐ அலுவலகத்துல இருந்து வெளியில வரும்போது இவர் வணக்கம் சொல்லிட்டே வரும்போது சொன்னாரு, இனிமே வந்து முழுக்க முழுக்க தளத்துல இறங்கி அரசியல் பண்ண போறாரு எங்க தலைவர். இன்னொரு வார்த்தை சொன்னார், இங்க இருந்தே ஆரம்பிச்சிருவோமா அப்படின்னு கேட்டுட்டு வேலை ஏறினாரு. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இது பெருமையா? எந்த விசாரணைக்காக நீங்க உள்ள போனீங்க? பிரச்சாரத்தை தொடங்குகிற இடமா அந்த இடம்? அப்ப 41 பேர் இறந்ததை பத்தி உங்களுக்கு துளி கூட கவலை இல்லைன்னு எல்லாரும் சொன்னது நிஜமாச்சா? விஜய்க்கு தன்கிட்ட இருக்கிற அந்த காசை வச்சு ரைட், ஒரு பெரிய மனசு இருந்தனால அந்த குடும்பங்களுக்கு உதவுனார். நான் தனிப்பட்ட முறையில் அதை பாராட்டுவேன். ஒரு பத்திரிகையாளராகவும் பாராட்டலாம். ஏன்னா அதுக்கு ஒரு மனசு இருக்கணும், கொடுத்தாரு. ஆனா அந்த உயிர்களை நீங்க ஒரு துளி கூட மதிக்கலையா? பிரச்சாரத்தை தொடங்குற இடமாங்க அது? கார்லயே கேட்டா இருந்தா கடவுள் இருக்கான்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க வாயாலே அதை வர வச்சது. எவ்வளவு சேட்டை பிடிச்சவனுங்க விடுங்கன்னு கீழே இருக்கிறவங்கள பேச வச்சிட்டீங்களே நீங்க. பிரச்சாரம் தொடங்குற இடமா, பிரச்சாரம் தொடங்குற விஷயமா, எதுக்காக நீங்க போயிருக்கீங்க? குறைஞ்சபட்சம் துக்கமா இருக்க மாதிரியோட மூஞ்சி ஒரு சோகமா வச்சுட்டா நடிக்கவாது செய்ய வேணாமா? விஜய் தான் நல்லா நடிப்பாரு, நல்ல நடிகராச்சே, பாராட்டி தான் சொல்றேன் இந்த வார்த்தையை நான். அல்லது வெளியிலே வர வேண்டாம், அப்படி ஏத்தனை கண்ணாடியோட வெளியில போயிருக்கலாமே நீங்க. மேலே ஏறி கை காட்டுற இடமாங்க அது? எதுக்குங்க நீங்க வந்தீங்க? அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சமாவது உங்க மனசுல தாக்கத்தை ஏற்படுத்துச்சா? எதுவுமே இல்லையே. நம்ம தான் சொல்றோம், திருப்பி திருப்பி இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்மளை நாமளே நொந்துக்கிறது தவிர ஒரு வழி இல்லை. அந்த லட்சணத்துல தாவேக்கு அவருடைய அரசியல் பயணம் இது வரைக்கும் இருக்கு. இல்லை, ஒரு இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸில் இருக்க விஜய் எனக்கு வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு பல இடங்களில் பதிவு பண்ணுறாரு. இப்போ வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக போகிற இடங்கள்ல பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து இறங்கி வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஒரு ஓட்டை 4 ஓட்டா மாற்றுங்கன்னு கட்சி இல்லை, அந்த ஒரு ஓட்டு இருக்கிறதே வாயில சொன்னது என்ஷூர் பண்ணுறதுக்கு கேட்குறதானே வேணும். என்னை நம்பி ஓட்டு போடுன்னு கேட்கல. ஒரு ஓட்டு இருக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்க முடியுமா? அவரு கேட்கணும்ல. அது மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, இல்லை அவர் சொன்னது நிஜமா இல்லையா தெரியாது நமக்கு. ஏன் அந்த ஒரு சொன்ன வீட்டுக்கு ஒரு ஓட்டுங்கிறதுல ஸ்டாலின் வீடு இருக்கும்ல, எடப்பாடி வீடு இருக்கும்ல, உதயநிதி வீடு, கனிமொழி வீடு, அதிமுக மாவட்ட செயலாளர்கள் வீடு, திமுக மாவட்ட செயலாளர் வீடு, இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா? அப்படி ஒரு ஓட்டு இருந்துச்சு. அந்த பசங்க பையனும் பொண்ணும் சொல்லிக்கிட்டு இருந்தா, தாத்தா அப்பா விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு. அவனை பாதி பேரை திருப்பி போக வச்சது உங்களுடைய உடல் மொழி தானே? பொது வெளியில நீங்க நடந்துகிட்ட திமிர்த்தனம் தானே? உங்கள் குடும்ப விவகாரத்தில் பொதுவெளியில் தொடர்புபடுத்தி நீங்கள் நடந்து கொண்ட விதத்தினால உங்களை நம்பி வந்த இளம் பெண்கள் பல பேர் இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க. வெளியே போகணும், வெளியே போனாங்கன்னு விஜய்க்கு தெரியணும். நாம இப்படி நடந்துகிட்டது தப்புங்கிற பாடத்தை அவர் கத்துக்கலைன்னா அப்படிப்பட்ட அரசியல்வாதி இந்த மாநிலத்துக்கு, இந்த நாட்டுக்கு தேவையே இல்லை. அப்படி வந்து அவர் இங்க வந்து எதையும் வெட்டி முறிக்க வேண்டாம். பெரம்பூர்ல வேட்புமனு ரிஜெக்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு.
இது வந்து தானா நடக்குதா இல்லை இதுதான் நோக்கமா பண்ணியிருக்காங்களான்ற கேள்வி எழுது. ஏன்னா விஜய் அவர்களுடைய வயசு என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். கூகுளில் கேட்டால் கூட சொல்லியிருக்கோம். இங்கே ஒரு வயசு அங்கே ஒரு வயசு, இங்கே குற்ற பின்னணி ஆட் பண்ணியிருக்காங்க, அங்கே ஆட் பண்ணல. அப்போ இது இன்னொரு திருச்சி கிழக்குக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியல. ஒரு நாள் போனாரு, பிரச்சாரம் பண்ணாரு. இல்ல அவரும் வேறு ஊர்களுக்கு போவார். இல்ல நீங்க சொன்ன ஆப்ஷன் எதையுமே மறுக்கிறதுக்கு இல்லை. 4 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தால் சட்டப்படி 4மே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தெரிஞ்சுதான் ஜெயலலிதா 4 இடங்கள்ல தாக்கல் பண்ணார். ஓகே அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே இவர் ஜெயலலிதா பாணியில இப்படி 2 செஞ்சு 1 வேணும்னே தள்ளுபடி பண்ண வச்சு அதன் அனுதாபத்தின் காரணமா திருச்சியில ஜெயிக்கலாம்னு நினைக்கலாம். அது ஒரு ஏன்னா வியூக வகுப்பாளர்கள் அப்படிலாம் சில இதை கத்துக் கொடுப்பாங்க. ஓகே ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு புது அடிஷனல் அபிடவிட் தாக்கல் பண்றாங்க. சட்டம் அதை அனுமதிக்குது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளுக்கு முன்பாக ஏற்கனவே தாக்கல் செய்தவர்கள் ஏதேனும் ஆவணத்தை தவற விட்டிருந்தால், சேர்க்க மறந்தால், தகவல்களை சொல்ல மறந்திருந்தால் கூடுதல் ஆவணமாக தாக்கல் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளப்படுங்கிற சட்டம் இருக்கிற போது, விதி இருக்கிற போது அந்த விதிப்படி இன்னைக்கு இவங்க போய் தாக்கல் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ தள்ளுபடி ஆகும்னு நான் நினைக்கல. அல்லது அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நினைச்சிருந்தா அந்த ஸ்ட்ராட்டஜியை கூட ஒழுங்கா அவங்க செய்யலைன்னு அர்த்தம். ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய ஸ்பீச் பல இடங்கள்ல தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவை, பெரும் பின்னடைவை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு அஜித்குமார் நடிகர் அவர்களுடைய விஷயமாகட்டும், இல்லை சூப்பர் ஸ்டார் விஜயம் ஆகட்டும், ஏன் தேவையில்லாமல் அது ஏன் வந்துச்சுங்கிற ஒரு ஷாக் இருக்கு. சமீபத்தில் இந்த பாட்டில் வீச்சு சம்பவத்திலேருந்து எல்லாமே அவங்களுக்கு தான் நெகட்டிவாக போய் முடிஞ்சிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆதவ் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் பொது வழியில் நிறைவேற்ற பார்க்கணும். அப்படிதான் சொல்ல தோணுது. அவங்க அரசியல் அவ்வளவுதான். இதுதான் அரசியல் அவங்க நினைக்கிறாங்க. தயவு செய்து உங்கள் பின்னால் நம்பி வருகிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு தவறான வழியை காட்டாதீங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். டீசெண்டா சொன்னா. இல்லாட்டி இவங்க லட்சணம் இதுதான்னு பொதுமக்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். இதையும் எடை போட்டு பார்த்து ஒண்ணு புறக்கணிக்கணும் அல்லது தகுந்த பாடத்தை கத்துக் கொடுக்கணும். தவைக்கால பல நல்ல வேட்பாளர்கள் நிக்கிறாங்கல்ல, நம்ம எல்லாரையுமே அந்த கட்சியை புறக்கணிக்கணும்னு சொல்லல. இப்படி சேஷ்டி செய்கிற நபர்களை அடையாளம் கண்டு அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தணும். அந்த கடமையும் இந்த மக்களுக்கு தான் இருக்கு. புசி ஆனந்த் ஆகட்டும், அவங்களாகட்டும், மதவாத அரசியல் நாங்கள் பண்ண மாட்டோம், அதுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களையும் நாங்கள் வந்து ஆதரிக்க மாட்டோம் அப்படின்லாம் மேடை போட்டு பேசினா கூட, மாநாடு நடத்துகிறதா இருந்தாலும் சரி, எல்லா கட்சியுமே திமுக உட்பட பண்ணுற விஷயங்கள் தான். இன்றைக்கி கூட ஒரு நேர்த்திக்கடன் பண்ணியிருக்காரு புசி ஆனந்த் அவர்கள். தலையில் வந்து தேங்காய் உடைப்பாங்களே, அந்த மாதிரி அவர் தர்பூசணி பழத்தை உடைச்சி ஒரு கோயிலில் வேண்டுதல் பண்ணுறாரு. விஜய் அவர்கள் ஒரு பக்கம் ஒன்று பேசுகிறாரு. இவ்வளவு நாளாக உங்கள் விஜய்ன்னு சொன்னார். திடீர்னு வேட்பாளர் அறிவிப்பனைக்கு சி ஜோசப் விஜய் அப்படிங்கிறாரு. இவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா வேறு மாதிரி பேசுறாரு. என்னதான் புரிஞ்சுக்கணும் நம்ம இவங்க கிட்ட இருந்து? அவங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான புரிதல் வரல, அல்லது களத்துக்கு போக 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 சில காட்சிகள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்றேன். லட்சக்கணக்கான பேர் விஜய் போனா கூடுறாங்களே, அவர் போயிட்டு வந்த பிறகு அந்த பெரம்பூர் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவரே 4 ஆளை விட்டு பார்க்கணும். மனு தாக்கல் பண்ணும்போது லட்சக்கணக்கான பேர் வர்றான், ஆயிரக்கணக்கான பேர் ஒரு சின்ன சந்துக்குள்ள வர்றான். நம்ம போயிட்டு வந்த பிறகு கிழக்குல இன்னைக்கு யார் வீடு வீடா போய் நமக்கு ஓட்டு கேட்கிறேன்னு அவர் கவனிச்சாருன்னா, இந்த கட்டமைப்புங்கிறத பத்தி நம்ம ஏன் இத்தனை வருஷம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு அவருக்கு புரியும். எனக்கு தெரிஞ்சு வெள்ளிவாக்கத்திலேயே ஆதவ் அர்ஜுனாவுக்கு அந்த தெருமுனை பிரச்சாரங்கள், அது வீடு வீடாக போற பிரச்சாரம், களப்பிரச்சாரம் ஒண்ணு இருக்குல்ல, களப்பணி அவ்வளவு சரியா இல்லைன்னு சொல்றோம். ஆதவ் அர்ஜுனாவுக்கே அது இல்லை. மீடியாக்கள் வச்சு இதை வச்சுதான், சோசியல் மீடியா வச்சு ஒரு ஹைப்பை உருவாக்குறாரே தவிர, தெருவாக ஆதவ் இருந்தாலும் இல்லைனாலும் நாங்க போய் வீடு வீடா போய் தாவேக்காக ஓட்டு கேட்போம்னு கேட்கிற அந்த கேடர் குறைவு அது இல்ல. விஜய் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களுக்கே இப்படின்னா மீதம் இருக்கிற சுமார் 150-200 பேரை யோசிச்சு பாருங்க. ஒரு 35 பேர் அரசியல் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு ஆதரவு தளத்தை வச்சிருக்கிறவங்க, வேற கட்சியில இருந்து வந்தவங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள், மற்ற அந்த 200 பேர். இதுதான் நான் சொன்னேன், ஒரு வாரம் நம்ம கவனிச்சாலே இவங்க என்ன கதியாவாங்க நம்ம ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடலாம். தாக்கு பிடிக்கணும், விசிபிலிட்டி தெரியணும்னு அவர் வார்த்தையை பயன்படுத்தினார் 2-3 பேட்டியில. இல்ல தானா விஜய் டிவிக்கே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு விஜய் அவர்கள் போற இடத்துல பேசுறாரு. நீங்க ஓட்டு கேட்டு வரீங்களோ இல்லையோ, வாக்குறுதி கொடுக்குறீங்களோ இல்லையோ, எதை பத்தி கவலையில யங்ஸ்டர்ஸ் போய் அந்த போட்டு வந்துறதெல்லாம் நடக்குது. சரி, யங்ஸ்டர்ஸ் மட்டும் போட்டா போதுமா? கண்டிப்பா விஜய் பின்னாடி திறகிற கூட்டம் ஓட்டா மாறும். அந்த கூட்டம் மட்டும்தான் மாறி போடும். அது பல ஆயிரம் தானே, ஒரு தொகுதிக்கு பல ஆயிரம் தானே வரும். அது போதும். 10,000 பேர், 20,000 பேர், 2.5 லட்சம் பேர் இருக்கிற ஒரு தொகுதியில 2 லட்சம் ஓட்டு போலாகுதுன்னா 20,000 பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் 10% தானே ஜெயிக்கிறதுக்கு. அது போதாதே. அந்த தெருவுக்கே, அந்த களத்துக்கே, அந்த இடத்துக்கே வராம வீட்டுல இருக்கிறவங்க தான் பொதுமக்கள். அவன் வேலையை பார்த்துக்கிட்டு, தொழில் பார்த்துக்கிட்டு, சம்பளத்துக்கு கூலிக்கு வேலை செய்யறவன் தான் பொதுமக்கள். அவங்களுடைய ஆதரவை பெறுறதுக்கு விஜய் என்ன பண்ணார், என்ன பண்ணணும்? அதுதான் நீங்க பொது வெளியில நடந்துக்கிறத அவங்க இடம் போடும். சத்தம் இல்லாம இடம் பண்ணீங்க. ராமசாமி குப்புசாமியை குறைச்சி இடம் போடாதீங்க. அவன் கவனிச்சுக்கிட்டே இருப்பான்.
எப்படி நடந்துக்கிறார், கட்டின பொண்டாட்டியை என்ன மாதிரி வச்சிருக்கிறார், அது ஒரு விவகாரம் இருக்கிற போதே பொதுவெளியில் எப்படி நடந்துக்கிறார், இவ்வளோ பேர் வண்டியில் வந்து விழுந்து சாக கிடக்கிறார், அவங்கள எப்படி இவர் ரியாக்ட் பண்ணுறார், எப்படி கண்டிக்கிறாரு, எவ்வளோ திமிர்த்தனத்தை காட்டுறாரு, எப்படி இலகுன மனசை காட்டுறாரு, நிதியுதவி கொடுத்து எப்படி பெரிய மனசை காட்டுறாருன்னு எல்லாத்தையும் தான் இடம் போடுவாங்க. நான் ஒரு விமர்சனமாக மட்டும் பார்க்கல. சம்பாதிச்சாலும் அவரே வச்சுக்காம ஆளுக்கு 2 லட்சம் கொடுத்தாருப்பா, இவ்வளோ கோடி கொடுத்தாரு அப்படின்னு அதையும் தான் இடம் போடுவாங்க. எல்லாத்தையும் தான் இடம் போடுவாங்கன்னு சொல்கிறேன். அவங்களுடைய மனசை கவர்றதுக்கு விஜய் தன்னுடைய உடல் மொழியை, வாய்மொழியை, அரசியல் நடவடிக்கைகளை மாற்றிக்காத வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு ஒரு லெவலுக்கு மேலே உயர்வு வராது, வரக்கூடாது. நன்றி சார், நன்றி. நேரத்துக்கும் நன்றி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.